உண்மையிலேயே தூசி தட்டி எழுப்பப்படுமா? ஏன்னா திமுக அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கு தான் இப்போ மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அந்த அளவுக்கு ஊழல்ல நிறைஞ்சு போய் இருக்கிறது. இந்த தேர்தல் டாஸ்மாக் ஊழல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ அது நம்ம வாஜ்பாய் நம்ம இவர் அமித்ஷா வந்திருக்கும் போது 39,000 கோடி கிட்ட ஊழல்னு சொன்னார். அந்த 10 ரூபா வாங்குறதுன்னு சொன்னார். அது இல்லாமல் பில் இல்லாமல் வர சரக்குன்னு சொன்னார். 24 ஹவர்ஸுக்கு விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டோம், நம்ம பார்த்தோம். அதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட திமுக இன்னமும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க. JE AE உட்பட்ட பதவிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையிலையும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் 2538 போஸ்ட்டுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்கி KN நேரு துறையில். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திருந்தசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுக அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்க தூசி தட்டி எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல காணொளிகள்ல பலரும் பேசிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே தூசி தட்டி எழுப்பப்படுமா? ஏன்னா திமுக அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கு தான் இப்போ மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு. இது எடுக்கப்படுமா சார்? கருத்துல கொள்ளப்படுமா? ஆமாம், நிச்சயமாக. இப்போது மற்ற வழக்குகளை விட இது மிகப்பெரிய வித்தியாசமான வழக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அந்த அளவுக்கு ஊழல்ல நிறைஞ்சு போய் இருக்கிறது. இந்த தேர்தல் இந்த 5 வருஷத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு. அது முதல் 1 வருஷத்திலே PTR பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், 30,000 கோடி இவங்க அடிச்சிட்டாங்க, மருமகனும் மகனும் சேர்ந்து. அது எங்கே பதுக்குறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக சொன்னார். அடுத்தது இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ரெவென்யூ இன் டாஸ்மாக் அரசாங்கத்திற்கு வரி வருவாய் வரவே இல்லை. இப்போ 50,000 கோடினா அதில் 25,000 கோடி வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு வழியில் அது லூப் ஹோலாக போயிட்டுருக்குது. அப்போ இந்த 2 விஷயம் அவர் முக்கியமாக சொன்னார். அதை வச்சு தான் அவர் சொன்னார், பழைய பென்ஷன் கொடுக்கறது கஷ்டம், அதே மாதிரி இந்த உரிமை தொகையும் உடனடியாக கொடுக்கறது கஷ்டம் அப்படின்றத அவர் யதார்த்தமாக சொன்னார். இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ்லாம் நிறையா போகுதுன்றது. அப்புறம் என்ன செய்தாங்க, அவர் அமைச்சரையே மாற்றிட்டாங்க. அவர் சரி இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செருப்பை மாற்றுறதை விட காலை கட் பண்ணிக்கலான்னு காலை கட் பண்ணிக்கிறாங்க. செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை சைஸை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் 1.25 லட்சம் கோடி 2G ஊழல்லாம் சொல்லுவோமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாதிரி இருக்குது. இப்போது அந்த போஃபர்ஸ் ஊழல் சொல்லுவாங்க, எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊழல் மலிஞ்சு போயிருக்குது. இப்போது டாஸ்மாக் ஊழல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போது அது நம்ம வாஜ்பாய் நம்ம இவர் அமித்ஷா வந்திருக்கும் போது 39,000 கோடி கிட்ட ஊழல்னு சொன்னார். அந்த 10 ரூபா வாங்குறதுன்னு சொன்னார். அது இல்லாமல் பில் இல்லாமல் வர சரக்குன்னு சொன்னார். 24 ஹவர்ஸுக்கு விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டோம், நம்ம பார்த்தோம். அப்போது செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற வழக்குகள் எந்த அளவுக்கு வழக்குகள், போக்குவரத்து துறையில் அவர் செய்த ஊழல் எந்த அளவுக்கு வழக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்முடி கன்விக்டட், தண்டனை கொடுத்தாச்சு 3 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அரிதிலும் அரிதான வழக்கு மாதிரி அதுக்கு உச்சநீதிமன்றம் தடையே கொடுக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு இவருக்கு. அங்கே போய் என்ன செய்தாலும் தெரியாது, ஆனால் நீதிமன்றத்தில் அதை நிறுத்தி வச்சாங்க. அதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட திமுக இன்னமும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க. பிஜேபி மறைமுகமா திமுகவை இன்னும் ஆதரிக்க தான் செய்யுது அப்படின்ற ஒரு பேச்சுகளும் அடிபடுதே. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, பிஜேபி எல்லாம் இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பிஜேபியை குறை சொன்னோம்னா, அப்போ இந்த பத்திரம் இது வாங்கினாங்கள்ல, டொனேஷன், கட்சிக்கு நன்கொடை, ஆமாம், த்ரூ பாண்டு, இப்போ அதுக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்போ பிஜேபி அதில் என்ன செய்ய முடியுது? அதனால எல்லாத்துலயும் அந்த மாதிரி பிஜேபி எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை பிஜேபி அவர்களுக்கு சாதகமா செஞ்சுட்டா பிஜேபி மேல மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணம் கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ அது மேலே பிஜேபி மேலே சாக்கு சொல்லிட்டா முன்னாடி காங்கிரஸ் மேலே சொல்லுவாங்க. இதே திமுக முன்னாடி எல்லாத்துக்கும் காங்கிரஸ் மேலே சொல்லுவாங்க. எது நம்ம இந்திரா காந்தியிலேருந்து
ராஜீவ்காந்திலேருந்து ராஜீவ்காந்தி மேலே போஃபர்ஸ் ஊழல் சொன்னாங்கல்ல. இப்போ போஃபர்ஸில் அவர் ஒன்றுமே ஊழலே பண்ணலன்னு தீர்ப்பு வந்துச்சு. இப்போ திமுக ஏற்றுக்குமா? ஆமாம், போஃபர்ஸ் ஊழல் கிடையாது, ராஜீவ்காந்தி உத்தமர், நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் சொல்லுவாங்களா? ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. என்னென்னா, நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சின்ன வயசில் தெரியும். ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது, இந்திரா காந்தி இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க டாடா பிர்லாவுக்கு தான் மொத்தமும் செய்துட்ருக்காங்கன்னுவாங்க. அந்த 2ல் 1ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, டாடா பிர்லான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போது அம்பானிக்கும் அதானிக்கும் தான் இவங்க செய்வாங்க இதுதான் இந்த மாதிரி சொல்கிறது தான். ஆனால் அப்புறம் பார்த்தா இவங்க தான் அவங்க கூட லிங்கில் இருப்பாங்க அதுக்கு மேலே. அதனால் அதுக்கு எந்த ஆதாரமும் நம்ம பெரிய அளவில் சொல்ல முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஊழல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் வேணாம், இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம திமுகவாக தானே சொல்லுவோம். இப்போது யார் ஆட்சியில்னாலும் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கும், நடவடிக்கை எடுத்துடணும். வெளியே வந்துச்சுன்னா அவங்க எடுத்துடணும். செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் போக்குவரத்து துறையில் ஒரு ஊழல் பண்ணார். உடனே நம்ம ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்க? பதவி விட்டு தூக்கிட்டாங்க. தூக்குனாங்களா இல்லையா? அதே மாதிரி வாச்சாத்தி வழக்கு நடக்கும்போதும் சரி, அந்த நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கு நடக்கும்போதும் சரி, செங்கோட்டையனுக்கு உடனே பதவி விட்டு தூக்கிட்டாங்க. பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது அதிமுக ஆட்சியில அதிக அளவு நம்ம நடந்திருக்கு. அவர்களுக்கு தக்க தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திமுக ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்றாங்கன்னு முன்பு இருந்த முதல்வர் அவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் இப்ப வரைக்குமே அவர்களை சிறைப்படுத்த முடியல, அவர்களுக்கு உண்டான தக்க தண்டனையை வாங்கி கொடுக்க முடியல. அப்படி என்ன விஞ்ஞான பூர்வமான ஊழல் அவர்கள் பண்றாங்க? ஏன் இப்ப வரைக்கும் அவர்களால விட இப்ப நவீனமயமான ஊழலா இருக்கும். இப்போ விஞ்ஞானமயம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நவீனமயமான ஊழலா இருக்கும். என்னன்னா இப்போ கண்டுபிடிக்க முடியல. மதுரை மாநகராட்சி 200 கோடி ஊழல். 200 கோடியில இன்னைக்கு வரைக்கும் நீங்க மேயர் கைது பண்ணப்படல. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த அதிகாரிகள் எத்தனையோ அதிகாரிகளை நீங்கள் அவங்கள நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஆச்சு? அதே மாதிரி கிட்னி திருட்டு எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு நடந்துச்சு? அது அந்த எம்எல்ஏ மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போ KN நேரு மேலே நீங்கள் இப்போது 2G வழக்குனா கூட சரி, அது யாருன்னா CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அவங்களுக்கு புகார் அவங்க விசாரித்தாங்க. மற்ற புலனாய்வு ஆணையம் அவங்க விசாரித்து அவங்க அதில் பிரைம ஃபேசி இருக்குது, ஆமாம் இதில் ஊழல் நடக்குதுன்னு ரெக்கமெண்ட் பண்ண பிறகு தான் CBI கிட்ட போயிடுச்சு. அந்த CBI விசாரணை பண்ணிச்சு. இப்போ என்னென்னா அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸை எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க. அது ஏதோ பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கும் அதை விடுதலை பண்ணி இப்போ அப்பீலில் இருக்குது, அப்பீலில் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த வழக்கு எப்படி தெரியுமா? ஒரு விசாரணை அமைப்பு அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கு, அமலாக்கத்துறை கொடுத்த புகார் மனு. நீங்கள் ED அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னா மத்திய விசாரணை அமைப்பு, அவங்க செக்ஷன் 66(2) பிரகாரம் அவங்களது நீங்கள் ஏதாவது ஒரு ரைடுக்கு போனீங்க, ஏதாவது விசாரணை போது வேறு ஏதாவது ஊழலை பற்றியோ, வேறு ஏதாவது முறைகேடு பற்றியோ, வேறு ஏதாவது கொள்ளையை பற்றியோ உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதா அதை கொண்டு போய் அந்த தகுந்த விசாரணை அமைப்புக்கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை விசாரணை பண்ண உடனே FIR ஃபைல் பண்ணி அப்படி இவங்க கொடுத்தாங்க. இன்றைக்கி 2538 பதவிகளுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. JE AE உட்பட்ட பதவிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையிலையும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் 2538 போஸ்ட்டுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க KN நேரு துறையில். அது எக்ஸாம் எழுதினவங்க எவ்வளோ? 2 லட்சம் பேர் எழுதினாங்க எக்ஸாம், அந்த பரீட்சையை. அப்போ 2 லட்சம் தமிழ்நாட்டு இளைஞர்கள், அந்த இளைஞிகள், இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இன்றைக்கி. ஆஹா, நம்மளேருந்து தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அப்போ நல்லா படித்தவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க, போல் நல்லா மார்க் வாங்கினவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. பார்த்தா எல்லாம் லஞ்சம் வாங்கின்னு சேர்ந்துருக்காங்க. 888 கோடி, அதில் 232 பக்கம் டாக்குமெண்ட்ஸை அமலாக்கத்துறை கொடுத்துக்குது. போன அக்டோபரில் 3 மாதம் அப்படியே தூங்கியாச்சு. அடுத்த டிசம்பரில் இன்னொன்று கொடுக்குது. எப்போ இன்னொரு பூதகரமாக வந்துக்குது. 1020 கோடி ஊழல் செய்திருக்காங்க. எல்லாம் ஒப்பந்தம் போட்டதில் ஊழல், கடிவரை கட்டினதில் ஊழல், தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்தம் போட்டதில் ஊழல், இதெல்லாம் ஊழல். 1020 கோடி ஊழல் செய்திருக்காங்க. அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. யார்கிட்ட கொடுக்குறாங்க? DGP கிட்ட கொடுக்குறாங்க. அதே நடவடிக்கை. 3வது இன்னொன்று எடுத்துன்னு வராங்க அமலாக்கத்துறை. இன்னும் எங்ககிட்ட ஆதாரங்கள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்தது 365 கோடிக்கு அடுத்த ஊழல், மெகா ஊழல், அதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, துறையிலேருந்து வேலை போடுறதுக்கு ஊழல், வேலை மாற்றல் பண்ணுறதுக்கு, எங்கள் ஊருக்கு எனக்கு மாற்றி கொடு, அதுக்கு லட்சக்கணக்கில் ஊழல். இந்த மாதிரிலாம் பண்ண கட்சி நிதியாக வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, அவாலா டிரான்சாக்ஷன். இதெல்லாம் ஆதாரம் கொடுத்து கிட்டத்தட்ட 282
ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் எடுத்து அமலாக்கத்துறை தெளிவாக டிஜிபிட்ட கொடுத்து டிஜிபிக்கு அந்த கடிதத்தையும் எழுதிருக்குது. என்னன்னு இல்ல சார், டிஜிபிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்லை, இது மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போடல அப்படின்னா நீங்களும் வந்து இந்த தவறுக்கு, இந்த ஊழலுக்கு, இந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்ததாக அர்த்தம், நடவடிக்கை எடுக்கப்படும், எச்சரிக்கை பண்ணியாச்சு. என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரில் இடி போகுது. ஏன்னா 2-3 விஷயத்தில் அவசரப்பட்டு இடி போயிட்டு நீதிமன்றம் அதை கண்டிச்சிருச்சு. அதனால இடி என்ன செய்யுதுன்னா அவங்க டைரெக்டாக வர முடியாது. ஏன்னா ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் ஏதாவது எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும். எந்த ஒரு கொள்ளையிலையும் இடி உள்ளே வர முடியாது. அந்த பணத்தை மோசடியாக பரிமாற்றம் பண்ணியிருப்பாங்க பாரு, அதை பிடிக்கிறதுக்கு தான் இடி. இந்த ஊழலை பிடிக்கிறது இடி கிடையாது. ஊழல் நடந்தால் அந்த பணம் வருதுல்ல, அந்த பணத்தை எந்த வகையில் அவங்க உண்மையாக்குனாங்க, அதை வந்து ரியல் வேல்யூவாக ஆக்குனாங்களா, அது எந்த விதத்தில் பண்ணாங்கன்றது அந்த மோசடி கண்டுபிடி தான் அமலாக்கத்துறை இந்த ப்ரொசீஜரை. இப்போ என்ன செய்தாங்க, இப்போது ஏடிஎம்கேலேருந்து என்ன செய்தாங்க, பிரதான எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டார். வழக்கு போட்டு அந்த வழக்கில் நீதிமன்றம் சொல்லிச்சு, உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, இதிலெல்லாம் நீங்கள் பூர்வாங்க விசாரணைலாம் நடத்த தேவையில்ல, டைரெக்டாக எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிடுச்சு. எவ்வளோ பெரிய கூட்டுச்சு தலையில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பயும் அமைதியான முறையில் விசாரிக்கப்பட்டு தான் வருகுதா இடி மூலியமாக? இன்னைக்கும் நம்ம டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையும் நம்ம காவல்துறையும் இன்னும் அந்த எஃப்ஐஆர் படம் இழுத்தடிக்கிறாங்க. என்ன செய்யலாம் நீதிமன்றத்தில், அடுத்த அப்பீலுக்கு போகலாமா, வேற எங்க? அதாவது இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் நல்ல சட்டத்திட்டங்கள், ஆனால் அந்த சட்டத்திட்டங்களில் சில நுணுக்கங்கள் இருக்குது. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்ற மாதிரி திறமையான வக்கீல்களை வச்சு இதில் இருக்கிற ஏதாவது லூப் போல பயன்படுத்த முடியுமா, இல்லை அடுத்த அப்பீலுக்கு போக முடியுமா, அதில் ஒரு கால தவணை கேட்டுக்க முடியுமா, அந்த நடைமுறை ப்ரொசீஜர் இது பாருங்க, காலதாமதம்லாம் அதையெல்லாம் பயன்படுத்துறது வித்தகர்கள் திமுக. அதை பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துறது தான் இன்றைக்கி எந்த விதத்தில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது மத்திய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. பொறுப்பு டிஜிபி உடனடியாக யூபிஎஸ்சி கொடுத்து அவங்க கூட ரெக்கமெண்டேஷனில் போடுவோம். இன்றைக்கி வரைக்கும் போடாமல் இருக்கிறாங்களே. அப்போது வரட்டும், அவமதி வழக்கோ இல்லை அவதூறு வழக்கம் வரட்டும், அதில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க சார், இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா 2026 ஒருவேளை அதிமுக ஆட்சியை கைப்பற்றுச்சு அப்படின்னா இதற்குண்டான விசாரணைகள், இந்த அமைதியான முறையில போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விசாரணைகள்லாம் பெரிய அளவுல அவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டை வந்து உறுதி பண்ணுவாங்களா அதிமுக? ஒவ்வொரு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு. இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு தலைவர் வந்து தான் மேல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஊழல் வழக்கு சொல்லிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போன பிறகு யார் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களே இல்லை சார் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவர் மேலே நான் குற்றம் சொல்லிட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் வேணாம் நான் நடத்தியே தீருவேன், நான் திருடன் நான் கொள்ளைக்காரன் நீ சொல்லிட்டேன், இப்போ வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா அது முடியாது, நடத்தி நான் நிரபராதின்னு வெளியே வருவேன்னு சொன்ன ஒரே ஆள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மட்டும்தான் அவர் மேலே போட்ட 4500 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழல்னு ஆர்எஸ் பாரதி போட்டது வந்து ஹைகோர்ட்டில் வாதாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் ஹைகோர்ட்லேயே விசாரணை சொல்லி ஹைகோர்ட்டில் வந்த பிறகு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு இல்லை இந்த வழக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், தெரியுது இதில் வராதுன்னு சொல்லி. ஆனால் இவர் விட மாட்டேன்ட்டார். சட்டமன்றத்தில் எடப்பாடி நம்ம ஸ்டாலின் பேசிட்டாரு, அவை குறிப்பில் இருக்குது, நாளைக்கு என் மேலே கரை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால நான் வழக்கு ஆடி அப்போ நீதிபதி கேட்குறாரு, என்ன வினோதமாக சொல்கிறீங்க, யார் உங்கள் மேலே குற்றம் சொன்னாரோ அவரே வாபஸ் வாங்குறேன்றாரு, இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, இல்லை சார் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் நடத்தித்தான் தீர்வேன்னு நடத்தி அதில் நிரபராதின்னு வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இது மக்கள் பார்க்குறாங்கல்ல, அதுதானே முக்கியம். அதனால் மக்கள் என்னென்னா இப்போ யோசிக்கிறாங்க, அந்த 4 வருஷம் 2 மாதம் வந்து நல்லா இருந்துச்சு எடப்பாடியார் ஆட்சி, அதனால் வரட்டும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் 2026 அதிமுக ஆட்சியை கைப்பற்றுதா அப்படின்னு. இப்போ ஊழல் வழக்கு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.